சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷேர். இன்றைய தினத்தில் நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய நாளில் நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். நினச்ச காரியங்கள் அனுகூல்யமாக இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. பிரயாண விஷயங்களில் டயர்டாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் சிலது மறதியில் எங்கேனும் பொருட்களை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு நல்ல முன்னேற்றத்தை தரும். சில விஷயங்கள் நினச்சி நடக்காமல் இருந்துருக்கும். நான் நினச்சது வேறு, நடந்தது வேறுங்கிற சில கவலைகள் அப்பப்போ வந்து போகக்கூடிய தினமாக இருக்கும். எப்படியோ காரியம் நடந்தது அப்படிங்கிற ஒரு திருப்தி மட்டும் இன்றைய தினத்தில் உண்டு. சில பொருட்களை மளிகை கடையில் வாங்க போகிறோம். அதில் 10 பொருட்கள், அச்சோ ஒன்றை மறந்துட்டேன் இதுக்காக தான் போனேன், வேறு விஷயங்கள்லாம் இதுக்கு எழுதி வச்சுப்பான். ரொம்ப அழகாக எழுதி வச்சுட்டு போகக்கூடியவா. நீங்கள் இந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட் இருக்கும். கமலஹாசன் சார் என்ன பண்ணுவார்னா, போய் கேட்டு வரேன் அப்படியே கிரேசி மோகன் சார் சொல்லுவார், என்னப்பா லிஸ்டெல்லாம் பெருசாக எடுத்தே, சரி குடும்பமாக எடுத்துனா பெருசாக வேண்டியது, என்னவாக்கும் குடும்பம்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்பார். நீங்கள் ஏதாவது சொல்லின்னு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். நீ ஏதாவது லிஸ்ட்டு கொடுத்தியாடா, இது என்னோடது இல்லையே அப்படின்னோடனே, எல்லாம் உங்கள் ஆற்றுலேருந்து கொடுத்து அமிச்சா, எங்கள் ஆற்றுலேருந்து கொடுத்து அமிச்சாலான்னு சொல்லிவிட்டு அதை லிஸ்ட் எடுத்து அவர் இப்படி தோளில் போட்டுட்டு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போவார். அங்கே போனோடனே இது என்ன லிஸ்ட்டு அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டை எழுதி வச்சுப்பா. அந்த காலத்துலலாம் அழகாக லிஸ்ட் எழுதி வச்சு மளிகை கடை. இப்போல்லாம் நமக்கு மறந்துடுது. நம்ம நோட் பேடில் நோட் பண்ணிக்கிறோம், அது மறந்துடுது. சில விஷயங்கள்லாம் மறந்து திருப்பி வந்ததுக்கப்புறம் ஆஹா இதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி திருப்பியும் நடந்துப்போம். அப்போ இன்றைக்கி ஒரு காரியத்துக்கு 2 தடவை நடந்து போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நண்பர்களே, பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். ஒரு விஷயத்திலிருந்து அப்படியே அதை பாசிட்டிவாக கொண்டு போய் அந்த காரியத்தை சாதிச்சிருவேன். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய மாற்றம். அதில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பண்ணுவேன். யாராவது முடியல அப்படின்னா நீங்கள் கவனிச்சுக்கிற மாதிரி வேறு யாரும் கவனிச்சிக்க முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், அம்மா வீட்டு பிரச்சனை, அதே மாதிரி இந்த நம்ம கல்யாணம் பண்ண வீட்டில் பிரச்சனை, இது எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய திறமை பெண்களுக்கும். ஆண்கள் கடன்கள், தொழில், வேலை, கஸ்டமர், இது எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்துக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் படுறது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். ரொம்ப முக்கியமானவாளை, பிரியமானவாளை சந்திப்பேன். குழந்தைகளுக்கு வேண்டி எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவேன். ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு இன்றைய தினம். மிதுனராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். ஏதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு பொருள் வாங்கி கொண்டு வந்து இன்னொருத்தர் கொடுக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய திருப்தி. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்துவேன். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை. இன்றைய தினத்தில் அந்த மாதிரி நடக்கும். நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழில் ரீதியான பணவரவுகள் உண்டு. முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் போகும். கொஞ்சம் நேரத்தில் திருப்பி நீங்களே கூப்பிட்டு ரீஅப்பாயின்மெண்ட் அதை ஸ்கெட்யூல் மாற்றி கொடுப்பேன். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெருமிதம். ப்ராட் மைண்டோட ஒரு காரியத்தை செயல்படுவில். படிப்புக்கு குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது. பதவி எதிர்பார்த்தவளுக்கு அமோகமான பலன் உண்டு. கடகராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். தூரத்தில் இருக்கிறவா இவாளை நினச்சி அவளை நினச்சி சில கவலைப்படுவாங்க. கணவன் இங்கே இருக்கிறது, மனைவி அங்கே இருப்பா பற்றில. அந்த மாதிரி கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். உண்மையாகவே அவர் இருக்கும்போது சண்டை பிடிச்சுட்டே இருப்பேன். இப்போது ஏன் இந்த தப்பு என்கிட்ட நிறையா இருக்குது, அப்போ ரியலைஸ் பண்ணுவாள். அது கணவன், மனைவி, அம்மா, குழந்தை, இந்த மாதிரி அவன் தூரத்து அன்பு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் திருப்பி அதே பொசசிவ்னஸ் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சில விஷயங்களில் இன்றைய தினத்தில் இருந்திருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அலைச்சல் நிறையா இருக்கும், பிரயாணம் நிறையா இருக்கும். இன்றைய தினத்தில் தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். தெய்வ வழிபாடு, தெய்வ கனவுகள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும். நினச்சதெல்லாம் நடக்கும்.
அது ஒரு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் குடும்ப சம்பந்தமான விஷயம், பண சம்பந்தமான விஷயம், அதே மாதிரி சில முக்கிய சப்ஜெக்ட்லாம் தொழில் இது போன்ற காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து பேசுவீங்க. சில ஐடியாஸ் கொடுப்பீங்க, ஐடியாஸை கேட்பீங்க. சில காரியங்கள்லாம் மனசுக்கு ஒத்து வராமல் பிடிக்காமல் இருந்துட்டுருக்கும், இருந்தாலும் அதை கேட்டுன்னு ஓ இதெல்லாம் பேச்சு ஏட்டு சுரக்கா இதுக்கு உதவாதுங்கிற மாதிரி இப்படியே பேச்சை கேட்பேன். வெளில போனதுக்கப்புறம் இவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, சும்மா பேசுறது தானே தவிர காரியம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் வேறு எப்போவுமே ஏ பி சி அப்படிங்கிற பிரித்த இது 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 நடக்கலைன்னா இது எக்ஸிக்யூட், இது நடக்கலைன்னா இது எக்ஸிக்யூட், அந்த மாதிரி சில விஷயங்களில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய தினமாக சிம்மராசி அன்பர்களுக்கு. டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பிரின்ஸிபலாக இருந்துட்டு இருக்கவங்க, டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு காரியம் தடங்களாக இன்றைக்கி ஜெயிக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. நினச்ச காரியம் நடக்கும், இன்றைக்கி திருப்தியான ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி முயற்சிகள் மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எழுத்து பணிகள் இருந்தால் உடனே அதை முடிச்சிருங்க. யாராவது பேசணும், ஃபோனில் பேசணுன்னா அதை உடனே பண்ணிடுங்க. ஸோ அப்புறம்னு சொல்லக்கூடிய வேலைகள்லாம் மறந்து போயிடும், அதில் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் சில பில்ஸ் எல்லாம் இருக்கும், மந்த்லி பில்ஸ், இதை மறந்து போயிடுவோம். அதில் ஐயோ கிரெடிட் கார்டை கட்ட மறந்துட்டேனே, இந்த கடன் கூட, அதாவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டுன்னு சொல்லுவாள், லேட் ஃபீன்னு சொல்லுவாள்ல, அது எதுலேயுமே போயிடாதீங்க. அது என்ன ஆகும், அது மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிடும். ப்ராக்டிஸ் ஆகி அது வந்து கிரக நிலைகளில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக வந்துருச்சுன்னா அது மாற்றவே முடியாது. அதனால் லேட் ஃபீயாகவே கட்டின்னு இருப்பேன். அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை எதாக இருந்தாலும் சரி, அப்பப்போ எக்ஸ்ட்ராவாக அதை கட்டி வச்சுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, ஆடை ஆபரணம் வாகனம் பணம் இது சம்மந்தமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறையா பேசுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பிரயாணத்தை பற்றி நிறையா பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மணி எக்ஸ்சேஞ்சர் வச்சுட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சிட் ஃபண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமாக, பொட்டிக் சம்மந்தமாக, ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமான துறைகளில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் ஷேர் மார்க்கெட், அதே சமயத்தில் ஃபண்டெல்லாம் போட்டு அதை திருப்பியும் இது பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம், பண முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம். விருச்சிக ராசி நேயர்களே, நல்ல அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் அப்படியே தலைகீழாக மாறும். நம்ம ஒன்று நினச்சி இது என்ன இப்படி நடக்கிறதே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். நல்லா உங்களை பேசி உங்களை மெருகேற்றி ஒரு இடத்துல உச்சஸ்தானத்தில் கொண்டு போய் விட்டுடுவா. அதில் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தம், உற்றார் உறவினர், நல்லவர்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகளை பார்த்தோன்னா குழந்தை மாதிரியே மாறிடுவேன் இன்றைய தினத்தில். படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. இன்றைக்கி ஒரு மேடை வாய்ப்பு கிடைக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தலைன்னா சக்ஸஸ் ஆகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இடம், பொருள், வீடு, மனை, தொழிலுக்கு உண்டான முதலீடுக்கு உண்டான அற்புதமான நாள். சார் நான் நல்லா செயலாட்டம் சார், என் ஸ்பீடுக்கு யாருமே வரமாட்டேங்கிறா சார், அதுதான் சார் ஒரு பெரிய கொடுமையிலையும் கொடுமை, பெரும் கொடுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். வேலையாட்களை பற்றி பல நேரங்களில் யோசிப்பேன். டக்குன்னு முடிவெடுத்து இவாளை வேலையை விட்டு நிறுத்துறது, அந்த மாதிரி தவிர்த்துக்கிறது நல்லது. கோபத்தை தவிர்த்துக்கணும். இருக்கிற சப்ஜெக்ட் அப்படியே வெளிப்படுத்தப்படாது. என்ன ஏதுங்கிறத உங்களை புரிந்துக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகணும். அந்த மாதிரி செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு தூர பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசி நண்பர்களுக்கு சில காரியம் இது நான் நினச்சே பார்க்கல, ஆனால் இது நடந்துட்டுருக்கு, பெரிய ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஆபத்து இருக்குது. ரொம்ப கவனம் என்பது தேவை. ஒருத்தர் ரொம்ப புகழ்றான்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் இப்படி கும்பிடுவா, சில பேர் இப்படி கும்பிடுவா, சில பேர் இப்படி கும்பிடுவா. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவா எதுக்கு சொல்ல வர, எதுக்காக, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி கேட்டு செயல்படுத்துறது நல்லது. என்னென்னு புரிஞ்சுக்கணும். அந்த சப்ஜெக்டை வந்து ஈர்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு பேசுகிறதெல்லாம் ஃப்ரேமில் இல்லை, குழந்தை நல்லா வீட்டில் நல்லா இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட இதெல்லாம் பார்க்குறேன், போப்பா பிரமாதமாக இருக்குது. அப்படி கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் ஒரு இதுக்கப்புறம் அது எதுக்காக நான் வந்தேன்னா அப்படின்னு ஆரம்பிப்பேன். அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் சப்ஜெக்ட் அதுதான். அப்போ மேலே பின்னாடி சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரிப்ளை பண்ணுறதை வச்சு அவள் முகம் மாறும். அதுதான் உண்மையான குணாதிசயம். அதனால்
இன்றைக்கி அந்த மாதிரி நபர்களையும் நிறையா சந்திப்பீங்க மகர ராசி நேயர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கா, மீடியமாக இருக்குது. அதனால் ரொம்ப 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 மேலாப்பில் சில விஷயங்களை பண்ணால் போதும். ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை. சில நபர்கள்ட்ட பேசும்பொழுது நீங்கள் ஒன்று ரகசியமாக சொல்லியிருப்பேன், ரகசியம் 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 அப்படியே ரகசியமாக போயிடும். அதில் கவனம் என்பது தேவை. ஏதாவது விளம்பரப்படுத்தணும்னு நினச்சாலும் அதை பண்ணிவிடலாம் இன்றைக்கி, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா விளம்பரப்படுத்தணும்னா யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அம்மா யார்ட்டையும் இதை சொல்லிடாதீங்க, தங்கச்சி யார்ட்டையும் இதை சொல்லிடாதீங்க, சார் இது யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்ன விஷயம் டக்கு அழகாக போயிடும், அழகாக போயிடும். அது மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவாளுடைய குணாதிசயங்கள், நல்லவா கெட்டவா, பணம் விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவேன். கும்பராசி நேயர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன் உண்டு. ரொம்ப திருப்தி ரொம்ப திருப்தி ரொம்ப திருப்தியாக பல காரியங்கள் நடக்கும். நினச்சதை விட இன்றைய தினம் நன்னா இருக்குது. ரொம்ப வயசானவா கவனமாக இருக்கணும். அமோகமான பலன். இதை மீறி இன்றைக்கி சரியில்லைன்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தில் ஏதோ கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நம்பர் 1, பதவி பேர் புகழெல்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவானால ஏதாவது உபாதை இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பாருங்கள், ஏதாவது அவளுக்கு சரியில்லாத நேரத்தில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காளான்னு பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குது. தெய்வீக வழிபாடு வெற்றி தரும். புதிய பொறுப்புகள் கை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் நம்மளுடைய பிஸ்னஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது உண்மையாகவே மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக இருக்கும். நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே கடைபிடிச்சு பாருங்கள், உங்களுக்கு பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். 100 நாட்கள் ஃபஸ்ட்டு 3 டேர்மாக பிரிச்சுக்கலாம். 100 நாட்கள் நீங்கள் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட், மற்ற எல்லாமே தூக்கி எறிஞ்சிடுங்க. 100 நாட்கள் டெய்லி கோயிலுக்கு போங்க, அந்த கோயில் பிரசாதத்தோட அந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க. லீவ் எல்லாம் போடவே போடாதீங்க. 100% 100 நாட்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அந்த 100 நாட்களில் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் தெரியும். 108 நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க, அது பெரிய பெனிஃபிட்ஸ் தெரியும். அடுத்த 100 நாட்கள் இந்த ஒரு வருஷம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி டெய்லி கோயிலுக்கு போய், இப்போ 365 நாள் இருக்குது, 365 நாள் அட்லீஸ்ட் 300 நாள் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் உங்களை 10 வருஷம் காப்பாற்றும். அந்த தெய்வீக வழிபாடு, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தது பார்த்தீங்களா, அந்த போயிட்டு வந்த விஷயம் உங்களுக்கு 3000 நாட்களுக்கு பலம் கொடுக்கும். நீங்கள் 300 நாட் கோயில் போங்க, 3000 நாட்கள் பலன்கள் கொடுக்கும். 300 நாள் விளக்கேற்றுங்க, 3000 நாள் உங்கள் வாழ்க்கையில் ஜொலிக்கும். 300 நாட்கள் வழிபாடு பண்ணுங்கள், 3000 நாட்கள் உங்களை பிறர் பாராட்டுவாங்க. அது உண்மையான விஷயங்கள். அந்த 100 நாட்கள் ஃபஸ்ட்டு 100 நாட்கள் நீங்கள் பிஸ்னஸ்லையும் கோயிலில் தினசரி போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். தினசரி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. எழுதி நோட் பண்ணி வச்சு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. ஸோ உங்கள் லைஃப்பில் இதுன்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் ஆஃப் பிஸ்னஸும் வேலை வாய்ப்பும் தேடி பாருங்கள். உங்கள் கிரகநிலையும் ஜாதகமும் தலைகீழ அப்படியே மாறும். பிகாஸ் கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதுன்னு பகவான் சொன்னது இங்கே வேலை செய்யும். கிரகங்கள் உங்களுக்கு நின்று செயல்படும். அதுதான் உண்மை. இதை கேட்குற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.